அவனுக்கே உரித்தானது. அவனது சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதற்கொண்டு இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் மேலான கருணையும் இம்மையிலும் மறுமையிலும் நமது கபரிலும் நிலவட்டமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த எல்லா விதமான நற்காரியங்களையும் நல்ல அமல்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. குறிப்பாக இஷானுடைய தொழுகை, தராவீஹினுடைய தொழுகை, உத்தரவாஜினுடைய தொழுகை, அதில் ஓதப்பட்ட அனைத்து வசனங்களுடைய நன்மையை அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமாக தந்தருள்வானாக. அன்பானவர்களே, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொல்லுகிற போது, அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், உங்களிலிருந்தே ஒரு தூதுவரை நாம் அனுப்பினோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் இருந்துதான் நபியாக தேர்வு செய்யப்பட்டார்கள், அனுப்பப்பட்டார்கள். அந்த நபி அவர்கள் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, உங்களுக்கு மத்தியில் நம்முடைய அத்தாட்சிகளை, குர்ஆனுடைய வசனங்களை அவர் ஓதி காண்பிப்பார். வயஸக்கீக்கும், உங்களுடைய உள்ளங்களை அந்த நபி பரிசுத்தப்படுத்துவார். வயஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன், உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அந்த நபி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அன்பானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட அறிந்தவர்கள், தோற்றத்தில் நம்மை போன்றவர்கள், அவ்வளவுதான். எந்த அளவிலும் யாரையும் ரசூலோடு ஒப்பிட முடியாது. தோற்றத்தில் மனிதருடைய அடையாளம், ஆனால் வஹி மூலியமாக பரக்கத்தான வாழ்வை கொண்டவர்கள், பல்வேறு விதமான அற்புதங்களை கொண்டவர்கள். அந்த வரிசையில் எடுத்து பார்க்கிற போது, ஹைபருடைய யுத்தகலம் போருக்கு சஹாபாக்கள் போறாங்க. முதல் நாள் நைட்டு வானத்தை பார்க்குறாங்க, பிரகாசமா இருக்கு. எல்லா சஹாபாக்களும் அல்லாஹு அக்பர் என்று சப்தமாக தக்பீர் சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் செவிடன் அல்ல, நீங்கள் சப்தமாக சொன்னாலும் மனதிற்குள் சொன்னாலும் அல்லாஹ் அதை அறிவான், அவன் அறியக்கூடியவன். நீங்கள் நடுநிலையாக தக்பீரை சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சஹாபாக்களிடம் கேட்டாங்க, சொர்க்கத்தினுடைய பொக்கிஷத்தை நான் சொல்லி தரவா, உங்களுக்கு அதை நான் அறிவிக்கட்டுமா? சொல்லுங்கள் நாயகமே. சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். இந்த தஸ்பீஹை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இது சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செஞ்சாங்க. அடுத்த நாள் போர் நடக்கும், அந்த போரில் வெற்றி கிடைக்கும். போரில் கிடைத்த பொருட்களை பங்கு வைப்பாங்க. இப்போ பங்கு வைக்கிறப்ப ஜா ஹிமாருன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி ஒரு கழுதை வந்து நிற்கும். இப்போ கல்லமகு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அது பேசும். நாயகம் கேட்டாங்க, மஸ்முக்க, உன்னுடைய பெயர் என்ன? அந்த கழுதை பேசியது யஸீத் பின் ஷிஹாப். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய பெயர் இனிமேல் இதுவல்ல, யாஃபூர் என்று பெயர் வைத்தார்கள். இன்னொரு வரலாறுகளில் அஃபீர் என்று சொல்லப்படும். இந்த கழுதை நாயகத்திடம் பேசியது, என்னுடைய வம்சாவளியில் 60 பரம்பரையாக நாங்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பணிவிடை செய்கிறோம், ஆனால் எனக்கு எந்த நபியும் கிடைக்கவில்லை. இல்ல அன்த, உங்களை தவிர நான் இப்பொழுது வரை ஒரு யகூதியிடம் அடிமையாக இருக்குகிறேன். அந்த யகூதி என்னை பட்டினியாக போட்டு விடுகிறான். வயோதரி வல்லாதரி,
என் முதுகில் என்னை அடிக்குகிறான். நீங்கள் மதீனாவிற்கு என்னை அழைத்து செல்லுங்கள். என் வம்சாவளியை போன்று நானும் உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன். என்னை அழைத்து செல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கழுதையை, யாஃபூர் என்ற கழுதையை தன்னோடு மதீனாவிற்கு அழைத்துட்டு போனாங்க. போய் நாயகம் யார் வீட்டுக்காவது ஏதாவது பொருளை கொடுக்கணும்னா அது மேல வச்சிருவாங்க. அது காதுல இந்த வீடுன்னு சொல்லிடுவாங்க. கரெக்டா போய் அந்த வீட்டு கதவை தட்டும், உள்ளவங்க வெளியே வந்து பொருளை எடுத்து போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது போகணும்னா இது மேல உட்கார்ந்து பயணம் செய்தார்கள். இல்லை யாரையாவது கூப்பிடணும் அப்படின்னா வீட்டுல சின்ன பிள்ளைய விட்டு அனுப்பிச்சுடுவோம், போய் கூப்பிட்டு வா, இன்னைக்கு போன் இருக்கு, போன் பண்றோம். அப்ப போன் இல்லாத காலத்தில் யார்ட்டையாவது சொல்லி விடுவோம். அதுபோன்று நாயகம் இந்த கழுதையிடம் பெயர் சொன்னால் கரெக்டா அந்த சஹாபி வீட்டை போய் தட்டும். அவ்வளவு பெரிய அற்புதமான கழுதை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி இந்த கழுதையால் இருக்க முடியல. ரசூலோடு பயணித்த அந்த நினைவுகள், நாயகத்தோடு வாழ்ந்த அந்த நாட்கள், ரசூலை சுமந்த அந்த முதுகு, நாயகத்தோடு பழகிய அந்த அன்பான பழக்க வழக்கம் இல்லாத போது இந்த கழுதை பித்து பிடித்தது போன்று தெரிந்தது. கடைசியில் ஒரு கிணற்றில் அது விழுந்து அது மரணித்து விட்டது. அதை அப்படியே கபூராக ஆக்கி விட்டார்கள் என்று வரலாறுகள் உண்டு. அன்பானவர்களே, இந்த கழுதை பேசியதையும் புரிந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்குண்டான உரிமையை கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமானவர்கள். எந்த சூழ்நிலைகளிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரோடும் ஒப்பிட முடியாது. புகாரியில் வருகிற ஒரு ஹதீஸ், உஸ்மான் இப்னு அப்துல்லா என்ற சஹாபி அறிவிக்கிறார், அர்ஸலனி அஹ்லி இலா உம்மி சலமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி உம்மு சலமாட்டு எங்க அம்மா என்னை அனுப்புனாங்க. சின்ன சஹாபி அறிவிக்கிறார், உஸ்மான்ற சஹாபி. நான் போனேன். எதுக்கு போனேன் அப்படின்னா, ஒரு குடுவையில் தண்ணீரை கொடுத்து என்னை அனுப்பினாங்க. ஒரு குடுவையில ஒரு செம்புன்னு வச்சுக்கோங்க, அதுல தண்ணியை ஊத்தி நேரா இந்த அம்மா ஸல்லல்லாஹு, இந்த பையன் இந்த சஹாபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட போறாங்க. நாயகத்துடைய மரணத்திற்கு பின்னால் நடந்த நிகழ்வு. அப்ப போன உடனே உம்மு சலமா வீட்டுல இருந்து வந்தாங்க. அவங்க ஒரு குடுவை வைத்திருந்தாங்க. அந்த குடுவைக்குள்ள ஷாருன் மின் ஷாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி இருந்தது, தலைமுடி இருந்தது. இந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, அதை நான் உற்று பார்த்தேன். அந்த குடுவைக்குள் நாயகத்துடைய முடி இருந்தது. அது எந்த கலரில் இருந்தது? அஹ்மர், சிவப்பு நிறத்தில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருதாணி தேய்ப்பாங்க. அப்ப அந்த சிவப்பு நிற முடியிலிருந்து ஒரு முடியை எடுத்து நான் கொண்டு வந்த குடுவையில் உம்மு சலமா அவங்க போட்டாங்க. அந்த தண்ணீரை நான் குடித்தேன். எங்களுக்கு யாராவது, எங்களுடைய மக்களில் யாருக்காவது ஐநுன் கண் திருஷ்டி வந்தால், ஷைஉன் ஏதாவது நோய் வந்தால் நாங்கள் இப்படித்தான் தண்ணீரை கொண்டு போவோம். உம்மு சலமா நாயகத்துடைய முடியை உள்ளே போட்டு எடுப்பார்கள். அந்த தண்ணீரை நாங்கள் குடிப்போம். நாயகத்துடைய அந்த தண்ணீர், தலைமுடி பட்ட அந்த நீர் ஷிஃபாவுன், எங்களுக்கு நோய் நிவாரணத்தை தரும் என்று புகாரியில் அறிவிப்பு செய்கிறார்கள். இது எந்த மனிதருக்கும் சாத்தியம் அல்ல. நம்ம முடியை நம்மளே வச்சுக்க மாட்டோம், அருவருப்பா பார்ப்போம். ஆனால் கியாமத் வரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி பாதுகாக்கப்படுகிறது. இன்றளவும் ரபியுல் அவ்வல் பிறை 12 உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் சில இடங்களில் நாயகத்துடைய முடிகளை, நாயகத்துடைய செருப்பை, நாயகத்துடைய ஜிப்பாவை இன்றளவும் மக்களுக்கு மத்தியில் காட்டுவார்கள்.
அந்த வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டும். அதுவெல்லாம் பரக்கத், நாயகத்தை என்னுடைய வாழ்க்கையில் அது ஒன்றோடு இணைந்ததை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அற்புதமான நபியை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாளை மஹ்ஷர் மைதானத்தில் கேள்வி கணக்கினாலில் அந்த நபியினுடைய ஷஃபாஅத்தை, பரிந்துரையை பெறுகிற நன்னசீபை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருவானாக. மரணிக்கிற தருணத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளித்து மரணிக்கிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருவானாக. வக்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اوصل فما قرأناه من كلامك لتواصلا ورحمة نازلا وبركة شاملا وتوبة كاملة منك إلى روح سيدنا نبينا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى روح أصحاب البدرين والوحدين وخندقين وحنين وتبوكين ويرموكين وسائر صحابة رضوان الله تعالى عليهم أجمعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. ربنا آتنا في الدنيا زيارة النبي صلى الله عليه وسلم وفي الآخرة حفظ النبي صلى الله عليه وسلم وفي القبر نور النبي صلى الله عليه وسلم وفي المحشر شفاعة النبي صلى الله عليه وسلم. ربنا تقبل دعاءنا وركوعنا وسجودنا وصلاتنا وخاصة وصلاة العشاء والتراويح وواجب الفطر وإمام الجماعة برحمتك يا أرحم الراحمين. ربنا تقبل دعاءنا بحق نبينا محمد صلى الله عليه وسلم. وصل اللهم على النبي عليه وصحبه أجمعين والحمد لله رب العالمين. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.